எஸ் ராமகிருஷ்ணன் ஐயாவுடைய வீடில்லா புத்தகங்கள் அப்படின்ற இந்த புத்தகத்துல இருந்து அது ஒரு தோழமை அப்படின்ற அந்த ஒரு கட்டுரை உங்களுக்கு வாசிச்சு காட்டலான் இருக்கேன். திருச்சி மலைக்கோட்டை போகிற வழியில் உள்ள பழைய புத்தக கடை ஒன்றில் தி இல்லுஸ்ட்ரேட் வீக்லி பழைய இதழ்களின் பைண்டிங் வால்யூம் ஒன்று கிடைத்தது. பைண்டிங் வால்யூமை இரவெல்லாம் படித்து கொண்டிருந்தேன். மனம் காலத்தின் பின்னோடி பழைய நினைவுகளை கிளச்சுர செய்தது. அப்போது 2 பேர் என் நினைவில் வந்து போனார்கள். ஒருவர் எனது தாத்தா, இன்னொருவர் என் கணித ஆசிரியர் ஞானசுந்தரம். இருவரும் இல்லுஸ்ட்ரேட் வீக்லியின் தீவிர வாசகர்கள். எனது தாத்தா இல்லுஸ்ட்ரேட் வீக்லியின் சந்தாதாரர் என்பதால் வீட்டுக்கே இதழ்கள் வந்துவிடும். பள்ளி நாட்களில் அதை புரட்டி பார்ப்பேன். அற்புதமான வடிவமைப்பு கொண்ட அந்த இதழை ரவிசேகர் அழகாக வடிவமைப்பு செய்திருப்பார். எனது தாத்தா கையில் பென்சில் வைத்துக்கொண்டு இல்லுஸ்ட்ரேட் வீக்லியை கொஞ்சம் கொஞ்சமாக வாசிப்பார். புதிதாக ஏதாவது ஆங்கில சொல் இடம்பெற்றால் அடிக்கோடிட்டு அகராதியை புரட்டி பார்த்து அதை தனி நோட்டில் எழுதி கொள்வார். இதழை இப்படி படித்து முடித்தவுடன் ஆசிரியருக்கு அந்த இதழை பற்றி ஒரு போஸ்ட் கார்டு எழுதி வைப்பார். அப்படியெல்லாம் இதழ்களை படிப்பவர்கள் இன்று இருக்கிறார்களா என தெரியவில்லை. ஒருமுறை கூட அவரது கடிதம் வீக்லியில் வெளியானதில்லை. ஆனால் சளைக்காமல் எழுதி கொண்டிருப்பார். கணித ஆசிரியர் ஞானசுந்தரம் வீக்லியை பற்றி கூறும்போது, அது காலேஜ் படிக்கும் பெண்களைப் போல கவர்ச்சியானது, பார்க்கவும் படிக்கவும் சுவையூட்டுவது என சொன்னது நினைவில் இருக்கிறது. ஞானசுந்தரம் சாரிடம் இருந்து யாரும் ஒரு புத்தகத்தை கூட இரவில் வாங்கிவிட முடியாது. தனது புத்தகங்களை பிள்ளைகளை விடவும் நேசித்தவர். ஒருமுறை அவரது மைத்துனர் அவரை கேட்காமல் வெதரிங் ஹைட்ஸ் என்ற நாவலை எடுத்து கொண்டு போய்விட்டார். இரவோடு இரவாக புத்தகத்தை திரும்பி கொண்டு வந்து தந்துவிட வேண்டும் என போனில் சண்டை போட்டு விட்டார். விடியற்காலையில் புதுக்கோட்டையிலிருந்து மைத்துனர் பஸ் ஏறி வந்து புத்தகத்தை கொடுத்துவிட்டு, மாப்பிள்ள சின்ன விஷயத்துக்காக இப்படி கோவப்படுவது என கேட்டதற்கு, எதியா சின்ன விஷயம், புஸ்தகத்தோட மதிப்பு உனக்கு என்ன தெரியும், என்னை கேட்காம புத்தகம் எடுத்துட்டு போனது திருட்டுத்தனம், அப்படி ஒரு ஆளோட உலகம் எனக்கு வேணாம் என பொங்கி எழுதிவிட்டார். அவ்வளவு ஆசையாக சேர்த்த புத்தகங்களை முதுமையில் அவரது பாதுகாத்து வைத்துக் கொள்ள முடியவில்லை. ஒரு முறை மதுரை நியூ சினிமா அருகில் உள்ள பிளாட்பார கடையில் ஞானசுந்தரம் கையெழுத்திட்ட 100கணக்கான புத்தகங்கள் கொட்டி கிடந்தன. எப்படி கிடைத்தது என கேட்டேன். சிம்மக்கல்லில் பெரியவர் செத்து போயிட்டாரு, அவர் வீட்டில் இருந்த புத்தகங்களை எடைக்கு போட்டாங்க, அதான் என்று அந்த புத்தக வியாபாரி கூறினார். ஞானசுந்தரம் இறந்த பிறகு இந்த புத்தகங்களை வைத்து காப்பாற்ற வீட்டில் யாருக்கும் விருப்பமில்லை. முதுமையில் மனிதர்களை வாழ்வதற்கே வீட்டில் இடம் தர மறுக்கும்போது புத்தகங்களுக்கு யார் இடம் தரப்போகிறார்கள்? அவரது மரணத்தோடு அவரது புத்தகங்கள் வீதிக்கு வந்து விட்டன. கொட்டி கிடந்த அந்த புத்தக குவியிலிருந்து வெதரிங் ஹைட்ஸ் நாவலை மட்டும் எடுத்துக்கொண்டேன். அந்த புத்தகத்துக்காகத்தானே அவர் தனது மைத்துனுடன் உறவை முடித்து கொண்டார். மனிதர்கள் புத்தகங்களுடன் கொள்ளும் உறவு விளக்க முடியாதது. சிலருக்கு அது தோழமை, சிலருக்கு வழிகாட்டி, சிலருக்கு அது ஒரு சிகிச்சை, இன்னும் சிலருக்கு புத்தகங்கள் மட்டும்தான் உலகம். புற உலகை விட புத்தக உலகினுள் வாழ்வதற்கே அவர்கள் விரும்புகிறார்கள். ஒருவேளை இந்த உலகில் புத்தகம் படிப்பது தடை செய்யப்பட்டு விட்டால் என்ன நடக்கும் என்பதை ரே பிராட்பரி ஃபாரன்ஹீட் 451 என்ற நாவலாக எழுதியிருப்பார். அதில் ஒவ்வொரு மனிதனும் தனக்கு பிடித்தமான ஒரு புத்தகத்தை மனப்பாடம் செய்து மனதில் நிறுத்தி கொண்டு தானே நடமாடும் புத்தகமாக மாறிவிடுவான். புத்தகங்களின் சிறப்பை சொல்வதற்கு இதற்கு நிகரான நாவலை நான் வாசித்ததே இல்லை. அந்த காலத்தில் பலரிடமும் கையில் பணம் இல்லை. ஆனால் புத்தகம் படிக்க நேரமும் விருப்பமும் இருந்தது. தேடி போய் படித்தார்கள், இரவல் வாங்கி படித்தார்கள். நூலகத்தில் மாலை நேரங்களில் விலக இடம் இருக்காது. இன்று பலருக்கும் விலையை பற்றி கவலையின்றி புத்தகம் வாங்குவதற்கு வசதி வந்துவிட்டது. ஆனால் படிக்க விருப்பமில்லை அல்லது நேரமில்லை. ஏன் படிக்க வேண்டும் என்ற மனப்போக்கு வந்துவிட்டது. மனிதகுல வளர்ச்சியில் புத்தகங்களின் பங்கு மகத்தானது. வேறு எந்த கருவியை விடவும் புத்தகத்தின் வழியே தான் மனிதன் அதிகம் கற்றுக்கொண்டிருக்கிறான், வளர்ச்சி அடைந்திருக்கிறான், உலகை மாற்றி இருக்கிறான். ஒவ்வொரு புத்தகமும் வாசிப்பனை உருமாற்றுகிறது, சிறகு முளைக்க வைக்கிறது. ஒரே நேரத்தில் வேறு வேறு காலங்களில் பிரவேசிக்கவும் வாழவும் கற்றுத்தருகிறது. வாழ்வின் மீது பெரும் பிடிப்பை ஏற்படுத்துகிறது. ஜப்பானின் பிரபல எழுத்தாளர் ஹருகி முரகாமி கார்டியின் இதழில் எவ்வளவு காலத்திற்கு இலக்கியம் வாசிக்கப்படும் என்ற கேள்விக்கு பதில் தந்திருந்தார். உலகம் முழுவதும் 5% பேர் தீவிரமாக புத்தகம் படிப்பவர்கள். அவர்கள் டிவியில் உலகக்கோப்பை போட்டிகளோ பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளோ அல்லது எது நடந்தாலும் புத்தகம் படித்து கொண்டே இருப்பார்கள். புத்தகம் படிப்பதே தடை செய்யப்பட்டால் கூட அவர்கள் காட்டுக்குள் சென்று தாங்கள் படித்த புத்தகங்களை நினைவு கொண்டபடியே இருப்பார்கள். அவர்கள் மீது நம்பிக்கை வைத்தே நான் எழுதுகிறேன் என்று கூறுகிறார். தமிழ் சூழலில் தீவிரமான புத்தக வாசிப்பாளர்கள் 5% கூட இருப்பார்களா? பைண்டிங் வால்யூம் ஒரு இதழில் வெளியாகியிருந்த அம்ரிதா பிரீத்தம் கவிதையின் அடியில் கருப்பு மை பேனாவால் யாரோ இதை அகிலாவை வாசிக்க சொல்ல வேண்டும் என்று எழுதியிருந்தார்கள். யார் அந்த அகிலா என தெரியவில்லை. ஒருவேளை இல்லுஸ்ட்ரேட் வீக்லி வங்கியின் மகளா, மனைவியா? அவர் இக்கவிதையை படித்தாரா என யோசித்துக் கொண்டிருந்தேன். பழைய புத்தக கடைகளில் கிடைப்பவை வெறும் புத்தகங்கள் இல்லை, யாரோ சிலரின் நினைவுகள். அவை நமக்கு ஒன்றை உணர்த்துகின்றன.
காலம் இரக்கமற்றது. அதற்கு விருப்பமான மனிதர்கள் என்றோ விருப்பமான புத்தகங்கள் என்றோ பேதமில்லை. இரண்டும் பயனற்ற வகையாக தூக்கி எறியப்படவே செய்யும். ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. யாரோ ஒருவருக்கு அது வாசித்து முடித்த பழைய புத்தகம், இன்னொருவருக்கு அது இப்போதுதான் வாங்கியுள்ள படிக்காத புதிய புத்தகம். உறவுகளும் அப்படியே தான் தொடர்கின்றன. சம லைன்ல, யாரோ ஒருவருக்கு அது வாசித்து முடித்த பழைய புத்தகம், இன்னொருவருக்கு அது இப்போதுதான் வாங்கியுள்ள புதிய புத்தகம். உறவுகளும் அப்படிதான். எஸ் ராமகிருஷ்ணன் சார் ஒரு கட்டுரையிலேயே 3 புக் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாரு. ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஒரு புக் ரெக்கமெண்டேஷன். ஸோ அப்படி பார்க்கும்போது அவர் அவ்வளோ புத்தகம் வாசிச்சிருக்காரு. அவ்வளோ புத்தகம் அவர் புத்தகங்களுக்குள்ளாவே வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இந்த வீடியோ ஒரு வீடியோ மட்டும் நீங்கள் பார்க்காம ஆஃப்டர் தட் நீங்கள் ஒரு புக்கை எடுத்து வச்சு படிச்சிங்க அப்படின்னா அதை விட சந்தோஷம் எனக்கு வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இதே மாதிரியான நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் சிவனேஷ்.